tiba masanya untuk kita ke barisan hadapan sama-sama kita. Teguh lawan kita, jaga kita, bersiap siaga, putuskan rantaian COVID-19, jarakkan diri kita 1 meter ke 1 meter. நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM. வணக்கம், நான் ஜெயமுருகன் சந்திரன். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். கிழக்கு கரையில் மோசமடைகிறது வெள்ளம், உதவிகளை துரிதப்படுத்தும்படி பேரரசர் ஆணை. மூவாயிரத்தை நெருங்கியது தினசரி தொற்று எண்ணிக்கை. ஈப்போ சுற்றுப்பகுதிகளில் நாளை முதல் நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாடு. பஹாங்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பேரரசியார் துன்கு அசிசா அமினா மைமுனா இஸ்கண்டரியா சமைத்த காணொளிதான் அது. இடரில் இருக்கும் குடிமக்களுக்கு உதவுவதில் நாட்டின் ஆட்சியாளர்கள் கொண்டிருக்கும் பரிவை அது காட்டுகிறது. இன்று மட்டும் 2 இடங்களில் பேரரசியார் மக்களுக்காக சமைத்து வழங்கினார். lemak cili api, ayam masak kicap, sayur masak lemak, முட்டை சம்பல் போன்ற மலாய் பாரம்பரிய உணவுகளை பேரரசியார் சமைத்தார். சமைத்த உணவுகள் பொட்டலமிடப்பட்டு குவாண்டானில் 3 தற்காலிக துயர் துடைப்பு மையங்களில் தங்கியுள்ள 316 குடும்பங்களைச் சேர்ந்த 1167 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஸ்ரீடாமாய் பொது மண்டபத்தில் பேரரசியார் அந்த உணவுகளை சமைத்தார். அதனைத் தொடர்ந்து கம்பாடாங் தேசிய பள்ளிக்கு பயணம் மேற்கொண்ட பேரரசியார் 6 துயர் துடைப்பு மையங்களில் அடைக்கலம் நாடியுள்ள 262 பேருக்கு இரவு உணவு சமைத்தார். பஹாங் யயாசான் கல்லூரியின் சமையல் துறை மாணவர்கள் 12 ஆசிரியர்கள் 5 பேரரசியாருக்கு உதவினர். புறநகர் உட்புற பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைந்து உதவிகள் வழங்கப்பட வேண்டும். பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடின் அல் முஸ்தபா பிலாஷா விடுத்திருக்கும் ஆணையது. பேரிடர் செயல்பாட்டு கட்டுப்பாட்டு மையங்கள் கூடுதல் ஆக்கத்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். வெள்ளப் பேரிடரில் இருந்து மக்களை பாதுகாக்கும் பொறுப்பில் உள்ள அனைத்து தரப்பினரும் கூடுதல் ஆற்றலுடன் செயல்பட வேண்டும். சமூக ஊடகங்கள் செய்திகளில் வெளியிடுவது போல எதிர்பாரா வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டு உதவியின்றி தவிக்கும் நிலை புறநகர் உட்புற பகுதி மக்களுக்கு ஏற்படக்கூடாது என பேரரசர் வலியுறுத்தினார். குவாண்டான் விஸ்மா பெலியாவில் வெள்ளத்தின் காரணமாக அடைக்கலம் புகுந்தவர்களை பார்வையிட்ட பின் பேரரசர் செய்தியாளர்களிடம் பேசினார். அந்த தற்காலிக துயர் துடைப்பு மையத்தில் 43 குடும்பங்களைச் சேர்ந்த 180 பேர் தங்கியுள்ளனர். கிழக்கு கரை மாநிலங்களில் வெள்ளம் கடுமையாகியுள்ளது. அந்த மாநிலங்களில் தொடர்ந்து பெய்யும் கனமழையால் துயர் துடைப்பு மையங்களுக்கு மாற்றப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஆறுகளின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது.
பஹாங்கில் 9 மாவட்டங்களில் வெள்ளம் காரணமாக துயர் துடைப்பு மையங்களுக்கு மாற்றப்பட்டோரின் எண்ணிக்கை 21,779 அதிகரித்துள்ளது. வெள்ளத்தால் அதிகமானோர் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக மாரான் கருதப்படுகிறது. அங்கு மட்டும் 5,431 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டனர். அதற்கடுத்த நிலையில் தெமர்லோவில் 3,456 பேரும், லிப்பீஸில் 2,393 பேரும், குவாண்டானில் 2,551 பேரும், ஜெரான்தோட்டில் 2,393 பேரும், ராவோப்பில் 2,338 பேரும், ரொம்பீனில் 1,012 பேரும், பக்கானில் 499 பேரும், பெரோவில் 452 பேரும் துயர் துடைப்பு மையங்களில் உள்ளனர். பெர, மாரான், குவாண்டான், லிப்பீஸ், ஜெரான்தோட், தெமர்லோ மாவட்டங்களில் உள்ள பஹாங் ஆற்றின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியது. இவ்வேளையில் கிழக்கு கரை நெடுஞ்சாலையின் 113வது கிலோமீட்டருக்கும் 115வது கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட லன்சாங் சாலையின் இரு தடங்களிலும் வெள்ளம் ஏற்பட்டிருப்பதால் போக்குவரத்துக்கு தொடர்ந்து மூடப்பட்டுள்ளது. கிளாந்தானில் 5 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பிற்பகலை விட மாலையில் துயர் துடைப்பு மையங்களுக்கு மாற்றப்பட்டோரின் எண்ணிக்கை 2,445 அதிகரித்தது. தனாமெரா, கோலக்கராய், ஜெலி, பாசிர்மாஸ், குவாமுசாங் ஆகிய 5 மாவட்டங்களில் 48 துயர் துடைப்பு மையங்கள் செயல்படுகின்றன. ஜெலியில் மட்டும் 296 குடும்பங்களைச் சேர்ந்த 1,060 பேர் துயர் துடைப்பு மையங்களில் அடைக்கலம் நாடி இருக்கின்றனர். குவாமுசாங்கில் காம்போங், லிமாவ், கஸ்தூரி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் இன்று மாலை தொடங்கி வெள்ளம் ஏற்படும் என ஆரூடம் கூறப்பட்டுள்ளது. தெலங்கானாவிலும் இதே நிலைதான். அம்மாநிலத்தில் பெய்யும் தொடர் கனமழையால் மேலும் அதிகமான துயர் துடைப்பு மையங்கள் திறக்கப்பட்டன. துயர் துடைப்பு மையங்களில் தஞ்சமடைந்தவர்களின் எண்ணிக்கை 910 உயர்ந்தது. தெலங்கானாவில் வெள்ள நிலைமை மேலும் கடுமையானால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கூடுதல் உறுப்பினர்களையும் தளவாடங்களையும் அனுப்ப மாநில போலீஸ் தயார் நிலையில் உள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரின் பாதுகாப்பை உறுதி செய்ய அந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ரோஸ்லி செக் தெரிவித்தார். ஜொஹோரில் வெள்ளம் சற்று வடிய தொடங்கி இருக்கிறது. 6 மாவட்டங்களில் மாலை 4 மணியுடன் 6 துயர் துடைப்பு மையங்கள் மூடப்பட்டன. எஞ்சிய 26 துயர் துடைப்பு மையங்களில் தங்கியிருப்போரின் எண்ணிக்கையும் 3,182 குறைந்தது. ஜோஹர் பாருவில் ஹஜி சூட் சாலையும், கொத்தா திங்கியில் லாக்ஹெங், மாவாய், சுங்காய் மாஸ் சாலைகளும் வெள்ளத்தால் சூழ்ந்திருப்பதால் அப்பகுதிகளுக்கான சாலை தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. பேராக்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 439க்கு குறைந்தது. ஹீலிர் பேரா மாவட்டத்தில் இப்போது 3 துயர் துடைப்பு மையங்கள் மட்டுமே செயல்படுகின்றன. கம்பார் மாவட்டத்தில் 11 குடும்பங்களைச் சேர்ந்த 25 பேர் துயர் துடைப்பு மையத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். பஹாங் ஜரான்தோட் கின்தோங் கிராமத்தில் தந்தையுடன் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட மகனின் சடலம் இன்று கண்டெடுக்கப்பட்டது. காணாமல் போன இடத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அவரின் சடலம் மீட்கப்பட்டது. உயரமான இடத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு வரும்போது தலை வெள்ளத்தினால் ஜரான்தோட் வன அலுவலக பணியாளரான 58 வயது ஜுல்கார்னைன் ஹிதாமும் அவரின் மகன் ஓகாய் இஸ்கண்டார் ஜுல்கார்னைனும் அடித்துச் செல்லப்பட்டனர். ஜுல்கார்னைனின் உடல் சில மணி நேரங்களில் கிட்டிய வேளை அவரின் மகனை தேடும் நடவடிக்கை தொடர்ந்தது. இன்று காலை 9 மணி அளவில் ஓகாய் இஸ்கண்டாரின் சடலம் மீட்கப்பட்டது. இந்த பருவத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் நாட்டில் இதுவரை 5 பலியானார்கள். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவும் பணியில் அரச மலேசிய போலீஸ் படையின் 8,653 அதிகாரிகளும் உறுப்பினர்களும் ஈடுபட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட 6 மாநிலங்களில் 1,329 களக்குழுக்களும் ஆயத்தமாக இருப்பதாக உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் தெரிவித்தார். ஸ்லாங்கூர், பேரா, ஜொஹோர், பஹாங், கிளாந்தான், தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை தற்காலிக துயர் துடைப்பு மையங்களுக்கு மாற்றுவதற்கு 1,662 தன்னார்வல பணியாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மக்களுக்கு தேவையான உதவிகளை விரைந்து மேற்கொள்ள விமானங்கள், படகுகள், பேருந்துகள், லாரிகள் ஆகியவை தயார் நிலையில் உள்ளன. வெள்ளத்தில் அடையாள அட்டை, பிறப்புச் சான்றிதழ் போன்றவற்றை தொலைத்தவர்களுக்கு உதவ தேசிய பதிவுத்துறையின் அதிகாரிகள் விரைந்துள்ளனர். எனவே தொடர்புடையோர் தேசிய பதிவுத்துறை அலுவலகம் செல்ல தேவையில்லை என டத்தோ ஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் குறிப்பிட்டார்.
வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் பாதுகாப்பு பணியாளர்களும் தற்காலிக துயர் துடைப்பு மையங்களில் நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றுவது உறுதி செய்யப்படும். கிழக்கு கரை மாநிலங்களில் கோவிட்-19 தொற்று பரவாமல் இருக்க இது அவசியம் என நட்மா தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவன இயக்குநர் டாக்டர் அமீனுடின் ஹஷீம் வலியுறுத்தினார். வெள்ளத்தை எதிர்கொள்ளும் அதே வேளை புதிய இயல்புக்கு ஏற்ப தொடர்புடைய அனைவரும் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டுமென டாக்டர் அமீனுடின் ஹஷீம் அறிவுறுத்தினார். NADMA sebagai koordinator bencana banjir ini untuk memaklumkan supaya semua yang terlibat, khususnya responden, apabila mereka membuat misi penyelamatan, hendaklah menjaga diri masing-masing supaya tidak terbabit dengan penularan COVID-19 ini. Apabila mereka berhubung dengan mangsa, hendaklah memakai topeng, pastikan bahawa semuanya dapat dilaksanakan dengan cepat dan pantas. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ எண்ணம் கொண்டுள்ள அரசு சார்பற்ற இயக்கங்கள் மாவட்ட அலுவலகங்களில் பதிவு செய்ய வேண்டும். முறையாகவும் சரியான நேரத்தில் அவர்கள் உதவியை வழங்கவும் இது துணை புரியும் என அவர் கூறினார். தலைநகரில் புதிய இயல்பு தொடர்பான நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின் டாக்டர் அமீனுடின் செய்தியாளர்களிடம் பேசினார். நாட்டில் இன்று மிக அதிக எண்ணிக்கையில் தினசரி தொற்று பதிவானது. 2593 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அந்த கொள்ளை நோய்க்கு இன்று 4 பலியானதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஈஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இன்று புதிதாக தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களுள் 4 வெளிநாடுகளிலிருந்து தொற்றுடன் தாயகம் திரும்பியவர்கள். தொற்று அதிகம் பதிவான மாநிலங்களின் பட்டியலில் ஸ்லாங்கூர் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது. அம்மாநிலத்தில் இன்று 965 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. 141 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் வேளையில் 67 பேருக்கு சுவாச உதவி கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. நாட்டில் இன்று புதிதாக 13 தொற்று பரவல்கள் அடையாளம் காணப்பட்டதாகவும் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஈஷாம் அப்துல்லா தெரிவித்தார். பேரா ஈப்போ சுற்றுப்பகுதியில் நாளை தொடங்கி 20ஆம் தேதி வரை நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்படுகிறது. கோவிட்-19 தொற்றுகள் அதிகரித்து வருவதால் சுகாதார அமைச்சின் ஆலோசனைக்கு இணங்க அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஈப்போ சுற்றுப்பகுதியில் இதுவரை 106 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. கடந்த 14 நாட்களில் 89 பேர் உள்ளூரில் தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர். பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அதனை அறிவித்தார். ஜோஹர் பாரு தம்போய் ஜயா தொழிற்பேட்டையில் உள்ள வெஸ்ட் லைட் தொழிலாளர் உறைவிடத்தில் இம்மாதம் 8ஆம் தேதி வரை விதிக்கப்பட்ட கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு 22ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுகிறது. அங்கு 1303 தொழிலாளர்களில் 555 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதனிடையே நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறிய குற்றத்திற்காக நேற்று 194 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அனைவருக்கும் தண்டம் விதிக்கப்பட்டது. ஆப்ஸ் பென்தெங் நடவடிக்கையில் 49 கள்ள குடியேறிகளும் 2 ஆட்கடத்தல்காரர்களும் கைது செய்யப்பட்டனர். தொழிலாளர்களுக்கான கோவிட்-19 மருத்துவ பரிசோதனை தடுப்பூசிக்கான செலவுகளை முதலாளிகளே ஏற்க வேண்டும். 1990 குறைந்தபட்ச தொழிலாளர் குடியிருப்பு தங்குமிட வசதிகள் சட்டத்துக்கு இணங்க அது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதை மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் சுட்டிக்காட்டினார். 1988 தொற்று நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு சட்டத்தின் 11வது பிரிவின் கீழ் எல்லா அந்நிய தொழிலாளர்களையும் கோவிட்-19 மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தும் செலவை முதலாளிகளே ஏற்க வேண்டும் என அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. அரசாங்கத்தின் அந்த உத்தரவை அடுத்து கோவிட்-19 பரிசோதனை உட்பட தத்தம் தொழிலாளர்களுக்கான தடுப்பூசி செலவுகளையும் முதலாளிகளே ஏற்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ எம் சரவணன் குறிப்பிட்டார். வரும் 11ஆம்
தேதி தொடங்கி தீபகற்ப மலேசிய ஆழ்வளத்துறை, வேலையிட பாதுகாப்பு, சுகாதாரத்துறை ஆகியவற்றை கொண்ட குழு அந்நிய தொழிலாளர்கள் வேலை செய்யும் இடங்களில் சிறப்பு சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 2ஆம் கட்ட பிரிஹத்தின் நேஷனல் உதவித்தொகை வழங்கப்படும் தேதியை அரசாங்கம் விரைவில் அறிவிக்கும். புதிய விண்ணப்பங்கள், முறையீடுகளை பரிசீலிக்கும் பணி தொடரப்படும் வேளையில் அங்கீகரிக்கப்பட்டவர்களுக்கு இம்மாதத்திலேயே நிதி வழங்கப்படும். முதல் கட்ட பிபிஎன் உதவித்தொகை அங்கீகரிக்கப்பட்டும் அது இன்னும் கிடைக்காதவர்களுக்கும் இம்முறை நிதி வழங்கப்படும். 35ஆம் லக்சானா அறிக்கையை தாக்கல் செய்து நிதியமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் இதனை தெரிவித்தார். பிபிஎன் உதவித்தொகை இதுவரை 1092 கோடி ரிங்கிட்டை எட்டியிருக்கிறது. அதேவேளை சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கான பிரிஹத்தின் 2.0 உதவிக்கான புதிய விண்ணப்பங்களும் முறையீடுகளும் பரிசீலிக்கப்படுவது தாகவும் அமைச்சர் கூறினார். ஊதிய உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 41,86,70,000 ரிங்கிட் 39,203 முதலாளிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டதாகவும் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் குறிப்பிட்டார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அரசாங்கத்தின் கடப்பாடு இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் எதிரொலித்தது. ஆண்டின் முதல் அமைச்சரவை கூட்டம் முழுமையாக இலக்கவியல் முறையில் நடத்தப்பட்டு வரலாற்றில் இடம் பிடித்தது. நீடித்த மேம்பாட்டு இலக்கை ஆதரிக்கும் வகையில் அது மேற்கொள்ளப்பட்டதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ முகமது ஜுக்கி அலி குறிப்பிட்டார். மேம்பாட்டு திட்டங்களையும் கொள்கைகளையும் செயல்படுத்துவதில் அரசாங்கம் கொண்டிருக்கும் கடப்பாட்டை இது எடுத்துரைக்கிறது. புதிய ஆண்டில் இது புதிய முன்னெடுப்பு என தான் ஸ்ரீ முகமது ஜுக்கி அலி தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டார். அத்துடன் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் பொது சுகாதாரத்துக்கு அரசாங்கம் முக்கியத்துவம் வழங்க வேண்டியதை பிரதமர் தான் ஸ்ரீ மொய்தீன் யாசின் வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். இவ்வேளையில் காகிதமின்றி அமைச்சரவை கூட்டம் நடத்தப்பட்டிருப்பதை அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் கைரி ஜமாலுடனும் பாராட்டினார். அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டமும் காகிதமின்றி இலக்கவியல் முறையில் நடத்தப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பையும் அவர் முன்வைத்தார். இன்று கூடும் அம்னோ உச்சமன்றம் கட்சி நலன் கருதி மட்டும் முடிவுகளை எடுக்கக்கூடாது. நாடு கோவிட்-19 கொள்ளை நோயை எதிர்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் மக்களின் நலனுக்கு அம்னோ முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் என சம்ரோங் தொகுதி அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ ஹிஷாமுடின் துன் ஹுசைன் வலியுறுத்தினார். அம்னோ உச்சமன்ற கூட்டம் இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. அது தொடர்பில் அறிக்கை வெளியிட்டிருக்கும் வெளியுறவு அமைச்சருமான டத்தோஸ்ரீ ஹிஷாமுடின் ஆளும் அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கும் கட்சித் தலைவர்கள் அரசியல் நலன் கடந்து சிந்திக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சுகாதார அமைச்சர், பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர், அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் ஆகியோர் அம்னோவைச் சேர்ந்தவர்கள். கோவிட்-19 கொள்ளை நோயை கையாள்வதில் அவர்கள் முழு கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. எனவே மக்களுக்கான சேவைகள் தடைப்படும் வகையில் அம்னோ உச்சமன்றம் முடிவெடுக்க கூடாது என அதன் முன்னாள் உதவி தலைவருமான டத்தோஸ்ரீ ஹிஷாமுடின் நினைவுறுத்தினார். Memulakan hari dengan hebat amat penting supaya saya boleh menyokong yang lain, supaya saya dapat membantu dan menceriakan hari mereka. Kita lebih baik apabila kita bersatu. அமெரிக்க மேலவையை தக்க வைக்கும் போட்டியில் ஜோ பைடனின் ஜனநாயக கட்சி மாபெரும் வெற்றியை பதிவு செய்தது. தேர்தல் முடிவு தமக்கு சாதகமாக அமையும் என காத்திருந்த அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இறுதியில் ஏமாற்றமே மிஞ்சியது. 2 சுற்றுகள் அடங்கிய வாக்கெடுப்பில் ஜார்ஜியாவின் நடப்பு மேலவை உறுப்பினரான கேலே லோஃப்லரை எதிர்த்து போட்டியிட்ட ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ரஃபேல் வார்னாக் வெற்றி பெற்றார். அமெரிக்காவின் பல்வேறு ஒளிபரப்பு நிலையங்களின் ஒட்டுமொத்த பார்வையும் வார்னாக்கின் வெற்றி மீதே இன்று திரும்பியுள்ளது. அமெரிக்க ஊடகங்களின் தலையங்க செய்தியும் வார்னாக்கை பற்றிதான். 9 வாரங்களாக மேற்கொள்ளப்பட்ட அனல் பறக்கும் பரப்புரைகளின் பலனை அவர் வெற்றியாக கொண்டாடி வருகின்றார். நவம்பர் மாதம் ஜார்ஜியா மாநிலத்தில் நடத்தப்பட்ட அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட எந்த ஒரு வேட்பாளரும் மாநில தேர்தல் விதியின்படி 50 விழுக்காடு வாக்குகளை பெறவில்லை. அதன் அடிப்படையிலேயே அங்கு மீண்டும் அதிபர் தேர்தல் நடத்தப்பட்டது. இவ்வெற்றியின் வழி ஜார்ஜியா மேலவை உறுப்பினராக தேர்வு பெற்றிருக்கும் முதல் கருப்பினர் எனும் வரலாற்றை 51 வயது வார்னாக் பதிவு செய்துள்ளார்.
இதனிடையே இரண்டாவது சுற்று வாக்கெடுப்புக்கான வாக்குகள் எண்ணப்பட்டு விட்டன. எதிர்பார்க்கப்பட்டது போன்று ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜான் ஆசப் தான் வெற்றி பெறுவார் என அவரது நிர்வாகி கூறியிருக்கிறார். குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டேவிட் படோ பெற்ற வாக்குகளை விட ஆசப் 0.22 விழுக்காடு முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகொரியாவின் 5 ஆண்டு கால பொருளாதார மேம்பாட்டு திட்டம் ஏறக்குறைய அனைத்து துறைகளிலும் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை எட்ட தவறியது. ஆளும் தொழிலாளர் கட்சியின் வழக்கத்துக்கு மாறான மாநாட்டில் அந்நாட்டு தலைவர் கிம் ஜாங் உன் இதனை ஒப்புக்கொண்டார். கடந்த 5 ஆண்டுகளில் இத்தகைய மாநாடு நடத்தப்படுவது இதுவே முதன்முறை. அதிலும் அணுவாயுத நாடான வடகொரியாவின் வரலாற்றிலேயே இது 8வது மாநாடு ஆகும். மாநாடு மண்டபத்தில் திரண்டிருந்த சுமார் 7000 பேராளர்களில் ஒருவர் கூட முகக்கவசம் அணியவில்லை. தனி மனித இடைவெளியையும் கடைபிடிக்கவில்லை. அனைத்து துறைகளிலும் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் தோல்வியுற்றிருப்பதை வடகொரியாவின் 5 ஆண்டு கால பொருளாதார மேம்பாட்டு வியூகங்களின் முடிவு காட்டுவதாக கிம் தமது உரையில் குறிப்பிட்டார். அதே சமயம் கடந்த ஆண்டில் நிகழ்ந்த சில முக்கிய நிகழ்வுகளையும் கிம் நினைவு கூர்ந்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் தமக்கும் இடையிலான பேச்சுகள் தோல்வியில் முடிந்ததை அடுத்து வாஷிங்டனுடனான இருவழி உறவை மேம்படுத்தும் முயற்சிகள் பின்னடைவை சந்தித்ததாக அவர் குறிப்பிட்டார். உலக நாடுகளை ஆட்டிப்படைக்கும் COVID-19 தொற்று பரவலுக்கு எதிராக வடகொரியா கடந்த ஆண்டு ஜனவரியில் அதன் எல்லைப் பகுதிகளை மூடியது. அந்நடவடிக்கையால் வடகொரியா மற்ற நாடுகளிடமிருந்து தம்மை தனிமைப்படுத்திக் கொண்டது. அதனால் வடகொரியா பொருளாதார ரீதியில் பல்வேறு பாதிப்புகளையும் சந்தித்ததை கிம் சுட்டிக்காட்டினார். வடகொரியாவில் இதுவரை ஒருவர் கூட COVID-19 கொள்ளை நோயால் பாதிக்கப்படவில்லை என பியோங்யாங் கூறி வரும் வேளையில் உலக சுகாதார வல்லுநர்கள் அக்கூற்று தொடர்பில் ஐயம் தெரிவித்து வருகின்றனர். நிறைவாக விளையாட்டுச் செய்திகள். கால்பந்து ரசிகர்களிடையே மான்செஸ்டர் என்றால் அது மான்செஸ்டர் யுனைடெட்டை தான் குறிக்கும். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் சிட்டி அந்த பெயரை தட்டிச் சென்று விட்டது. ஆயினும் மலேசிய நேரப்படி நாளை காலை ஆல் ட்ராஃபோர்டில் நடைபெறவிருக்கும் இரு அணிகளுக்கும் இடையிலான லீக் கிண்ண அரையிறுதி ஆட்டம் மான்செஸ்டர் யுனைடெட்டின் கௌரவத்தை மீட்குமா என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 35 ஆண்டுகால காத்திருப்புக்கு பின் சர் அலெக்ஸ் ஃபர்கசனின் வழிகாட்டுதலில் கிட்டிய 2011 FA கிண்ணமே MU என்ற முதல் வெற்றி கோப்பையாகும். இப்போது அவரின் மாணவரான ஒலே கன்னர் சோக்ஜா தலைமையில் அதே போன்ற வெற்றியை மான்செஸ்டர் யுனைடெட் எட்டுமா என்பதை நாளைய ஆட்டம் முடிவு செய்யும். 1970களில் இருந்து 2011ஆம் ஆண்டில் வேம்ப்லே அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் சிட்டி முதன்முறையாக MUவை வீழ்த்தியது. குறளும் விளக்கமும். குறள் 465. வகையறச் சூழாது எழுதல் பகைவரை பாத்திப் படுப்பதோர் ஆறு. முன்னேற்பாடுகளை முழுமையாக ஆராய்ந்து செய்யாமல் பகைவரை ஒடுக்க முனைவது அந்த பகைவரின் வலிமையை நிலையாக வளர்க்கும் வழியாக ஆகிவிடும். நாளை பிற்பகல் மணி 1:30க்கு மை ஃப்ரீவியூ அலைவரிசை 123 தமிழ் செய்திகளை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.